மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி நாங்கள் யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னாக்கா விஜய் ராகவேந்திரன் அப்படின்னு. அவர் விஜய் டாக்ஸ்னு ஒரு சேனல் ஒன்று செஞ்சிட்ருக்காரு. தளபதி எப்போ அரசியல் ஸ்டார்ட் பண்ணாரோ, தளபதி அரசியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ரசிகராக இருந்து ஒரு யூடியூப் சேனலாக தளபதிக்காகவே ஸ்டார்ட் பண்ணி தளபதியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபர். வந்து கிடைச்சதில் சரியான சந்தோஷம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷமான ஒரு உழைப்புக்கு பலன் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு தமிழன் முதல் முறையாக தமிழக வரலாற்றில் தனி மனிதராக யாருடைய எந்த கட்சி சப்போர்ட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முதல்வராகி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு நான் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு நானே பெருமை அடைச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, இன்றைக்கி தளபதி அந்த சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்ல போக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு வேர்டு தானே பிரதர், அந்த ஒரு வேர்டை கேட்க தான் இத்தனை பேருடைய உழைப்பு. தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது பல விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாங்க. இவருக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும், புதுசாக பணம் சம்பாதிக்க வந்திருக்காரு, அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாரு, ட்விட்டரில் அறிக்கையை போட்டுட்ருக்காரு, இப்படி பல விமர்சனங்கள். அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பிமார்கள் தங்கைகள் எங்களை போன்றவர்கள்லாம் தற்கொலைகள்னால் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் படிப்பறிவே இல்லாத அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த தற்கொலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கியிருக்கோம். ஒரு தலைவர் அங்கே சிஎம் ஆக்கியிருக்கோம். ஒரு வரலாற்று சாதனையை செஞ்சுருக்கோம். ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ண தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனி தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போகிறாருன்றதை உட்காந்து எல்லாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக அந்த திராவிட கட்சிகளுக்கும், அதற்கப்புறமா நாம் தமிழர்ன்ற பேரில் தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் சீமானுடைய கட்சிக்கும் என்னுடைய பதில். இப்போ இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டோண்டாக்க தளபதி வந்த ஸ்டைல், அந்த ஒரு என்ன சொல்கிறது, சும்மா நார்மலாக யாரோ எந்த ஒரு சிஎம்மும் இதுவரையும் கோட் ஷூட் அடித்து அப்படி வந்ததே இல்லை. சும்மா அவரோட நண்பர் தலை அஜித் மாதிரியே சும்மா அந்த ஒரு கட்ஸோடு வந்தார். அதாவது பார்த்திங்கன்னா பிரதர், இவருடைய பாலிட்டிக்ஸை யாருமே ஸ்டார்டிங்லேருந்து புரிஞ்சுக்கல. பல விமர்சகர்கள், பல ஜேர்னலிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் என்ன கீழே செஞ்சிட போகிறாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாங்களே ஒழிய, பழைய மோட் ஆஃப் பாலிட்டிக்ஸ்லேயே அவங்களாம் இருந்தாங்க. அதாவது வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நமக்கு சேஞ்சஸ் வேணும், ஆனால் பாலிட்டிக்ஸில் மட்டும் இவங்களுக்கு சேஞ்சஸ் வேண்டாம். அதே ஃபார்முலா, வெளியில் கத்தணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேடை நின்று பேசணும், ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் போராட்டம்னு களத்தில் இறங்கணும், களத்தில் நில்லு. பட் விஜய் அவர்களுடைய விஷன் டோட்டலாகவே வேறேன்னுறது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரிஞ்சிருச்சு. அவருடைய அந்த பாலிட்டிக்ஸோடைய மூவ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவங்க யாருமே பண்ணாத ஒரு பாலிட்டிக்ஸை இவர் கையில் எடுக்கிறாரு. நீ எல்லார்ட்டையும் போய் சண்டை போடணுன்னு அவசியம் கிடையாது, எல்லாரையும் போய் நீ திட்டணும்னு அவசியம் கிடையாது. நீ மக்களுக்கான ஒரு சேவை செய்ய வந்திருக்கன்ற அந்த சேவை மனப்பான்மையை அவங்க புரிய வைக்கணுமே ஒழிய, இந்த பழைய பாலிட்டிக்ஸ்குள்ளே போய் திருப்பியும் அவர் அதே மாதிரி ஒரு மோட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா என்னை போன்ற நிறைய பேர் சப்போர்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவருடைய அந்த பாலிட்டிக்ஸ் நிறையா பேருக்கு புரியலை, இளைஞர்களுக்கு புரியலை. அப்போ இந்த இளைஞர்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கோம். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரு சேஞ்சுக்காக. 2 திராவிட கட்சிகளையும் நமக்கு பிடிக்கல, நம்பிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் அந்த கட்சியும் நம்மளை ஏமாற்றியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த இளைஞர்களை இந்த மீடியா பீப்புளும் இந்த திராவிட கட்சிகள் சேர்ந்த அரசியல்வாதிகளும் எப்படி மாற்றுறாங்கன்னா, இவருக்கு அரசியல் தெரியல, இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது, இது சரிபடாது, இது எடுபடாது அப்படின்ற ஒரு மோடு கொண்டு போகும்போது பசங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்போ அவங்கள வழி நடத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றத நான் உணர்ந்து, அப்போ அவருடைய வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் எப்படி, அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு பாலிட்டிக்ஸில். சீமான் சொல்லுவாப்பில் வாக்குன்னு பின்னாடி போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுதான் வேணாம். இன்றைக்கி 8% நான் வாங்கிட்டேன்னு பெருமை பற்றிட்டு இருந்தாருன்னா அந்த வாக்கு வாங்கினனால தான். நீங்கள் வாக்கு அரசியல் வேண்டான்னா நீங்கள் இந்தியாவில் அரசியலே பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே போகணுன்னா வேறு எங்கேயாவது போயிருக்கணும், இல்லை சமூக சேவை செஞ்சுருக்கணும். ஆனால் இவர் ஓட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது வாக்கு அரசியலாக மாறிடுது. ஆனால் கான்செப்ட், அந்த வாக்கு வந்தால் தான் நீ சிஎம், ஓட்டு வந்தால் தான் நீ சிஎம் ஆனால் தான் பவர் வந்தால் தான் உன் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி அவர் வந்த உடனே பாருங்கள், டக்குன்னு ஒரு 3 விஷயத்தாங்க அப்ரூவ் பண்ணுறாரு.
200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு தனியாக ஒரு படை, போதைப் பொருளுக்கு 65 காவல் படை வந்து தனியாக செட் பண்ணுறாரு. இது அவர் ஆர்டர் போட்டால் தான் நடக்கும். சிஎம்மா சும்மா இருந்தால் நடக்காது. அப்போ அந்த சிஎம்க்கு போகிற இடத்துக்கான வேலையை செய்ய வேண்டியது தான் ஒரு தலைவனோட கடமை. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நெஞ்ச ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றாமல் அங்கிட்டு இங்கிட்டு லைட்டாக சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னா அது பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த பாலிடிக்ஸ் மக்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி பார்க்குறேன். அண்டு நீங்கள் அட்டையர் பற்றி கேட்டீங்க. இந்த அட்டையர் தான் நமக்கு கிளியராக சொல்லுது, ஹி இஸ் நாட் அ பொலிட்டீஷியன். பொலிட்டீஷியனாக வேட்டி சட்டையை கட்டிட்டு வந்துட்டு அவர்களே இவர்களேன்னு கையை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, காட்டாக கண்டு போயிடுவாங்க. இவர் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அதாவது எப்படின்னா உங்களுக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். யாருக்கு? தமிழக மக்களுக்கு நான் வேலை பார்க்க வந்திருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ங்க, ஒரு சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓ எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி நான் உங்களுக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். என்ன நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க, நியமிச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் ஹியர் டு டூ பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் என்ன? அது நடந்தால் தான் மக்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், வருமானம் பெருகணும். வருமானம் பெருகானால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், மக்களுக்கு சொன்ன விஷயங்களை செய்ய முடியும். ஸோ ஹி இஸ் ஷோயிங் ஹிம்செல்ஃப் டு த என்டையர் வேர்ல்ட், ஐ எம் ஹியர் ஃபார் யூ கைஸ் அப்படின்றது தான் இங்கே. அது எல்லா தமிழ் சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கும் அவர் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு அக்கறை இருக்குது. அந்த அக்கறையை வந்து அவர் பூர்த்தி பண்ணுறான்னு நம்பிக்கை இருக்குது. அது கொஞ்சம் சரி டைம் ஒன்று கொடுத்து இதாக்குனா பரவாயில்ல. ஃபெஸ்ட் போல் 6ன்னு சொல்கிற மாதிரி வெள்ளை பேப்பர் வெள்ளை அறிக்கை விட்றேன் அப்படின்றாரு. வந்ததோடே அப்போ அந்த ஆட்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் அவுத்த கலக்கியிருக்காதா? இல்லை, இதுதான் சரியான நடைமுறை. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் உங்கள் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸை லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சக்ஸஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் இன்னொருத்தன்ட்டு ஏதோ மீன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் தான் நமக்கு வந்து அந்த காசு கொடுக்குறவங்க, அப்படி வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், நான் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு உங்கள் பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணுறேன். அப்போ நான் பண்ணும்போது நீங்கள் என்ன லாஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் காட்டணும்ல. நான் அதை காட்டாமல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? நான் அதை காட்டும்போது தான் அப்போ 10 லட்சம் கோடிக்கு என்ன பிரச்சனை, ஏன் 10 லட்சம் கோடி கடன் ஆச்சு. ஏன்னா இந்த 10 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் ஆகலை, இந்த 5 வருஷத்தில் 5.5 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலம் வெறும் 5 லட்சம் கோடி தான் இருக்குது. இதுதான் ஸ்டாலின் சாரோட சாதனை. ஸ்டாலின் சாரோட மிகப்பெரிய சாதனை என்னென்னா 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடனை வாங்கின ஒரு சிஎம்னா அது இவர் தான். நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகத்துடைய முதலமைச்சராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 3.25 லட்சம் கோடி. ஆனால் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க 4.5 லட்சம் கோடி. எப்படி? அப்போ 1 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு தெரியுதுல்ல. சரி, அப்போ அந்த 1 லட்சம் கோடியை ஈட்டுறதுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் மாடியூல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்றது தானே ஒரு சிஎம்னா என்னங்க? நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுங்க. டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடன் வாங்குறீங்க, மக்களுக்கு காசு கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க, உரிமை தொகை கொடுக்குறீங்க, பஸ்ஸில் இலவசம் கொடுக்குறீங்க. ஓகே, மக்களுக்கு தேவையான சில சலுகைகள் வேணும் கண்டிப்பாக, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அந்த அடிமட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை சரியா. அதை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த 1000 நீங்கள் கொடுக்க வேண்டாமே. அதற்கான என்ன வழி பண்ணியிருக்கீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாட்டி ஃபாரின் டூர் போனார் ஸ்டாலின் சார். அவரோட ஆட்சியில் இங்கே வந்தார், யுஏஇ வந்தார், லண்டன் போனார். அங்கெல்லாம் போயிட்டு 3000 கோடி பிஸ்னஸ் டீல் நாங்கள் இது பண்ணிட்டு வந்தோம், சைன் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து 5000 கோடி இஷ்டத்துக்கு கதை விட்டார். எங்கேயா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு டாக்குமெண்ட் கேட்டால் டிஆர்பி ராஜாவா, அவர் யார், அவர் பையனை என்ன, அவர் தானே இதுவாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மக்களுக்கு காட்ட வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதுக்கு தான் உங்களை வந்து அங்கே சிஎம்மாவை நாங்கள் ஆக்குறோம், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவை நாங்கள் ஏன் உங்களை செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சியில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒட்டு மொத்தமும் உங்கள் நாடு என்ன வேணால் பண்ணலாம், இந்த மக்களை வந்து அப்படியே வச்சுக்க, கைக்கு பிச்சை எடுக்க விடணும். லாஸ்ட்டில் அவன் ஓட்டுக்கு காசு வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம ஓட்டு போடுவான், இல்லைன்னா ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற மனநிலைமையை வந்து உண்டாக்கி வச்சுருந்தாங்க. அதை அப்படி சுக்குநூறாக்கிட்டாருங்க 2 வருஷத்தில். 2 வருஷம் தான் அவர் வந்து ஆரம்பித்ததில் இன்றைக்கி அத்தனை பேர் ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்காங்க. நக்கீரன் கோபாலெலாம் உட்காந்து புலம்புறாரு, அழுகுறாரு. 5000 ரூபா கொடுத்தோம் நாங்கள், 5000 ரூபா கொடுத்துட்டு கடைசியில் இப்படி ஓட்டெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்கு 2 பேர் போட்டிருந்தா கூட
அதாவது ஒரு பத்திரிக்கைக்காரன் இப்படி பேசலாமா பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கும் பாருங்கள். அவன் சாரி அவர் வந்து விஜய் பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. ஏகப்பட்ட வேர்ட்ஸை விட்டுருக்காரு, ஒரு பத்திரிகை காரணம் இல்லை. பட் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது சட்டப்படி குற்றம். ஆனால் அதை நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு 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 அயோக்கிய கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள், ஒரு பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு வந்துருக்கோன்றது பாருங்கள். தமிழ் மக்கள் ஆக்சுவலி நம்ம தமிழ் மக்கள் வந்து எப்பயுமே லக்கி. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து தான் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் வாழுது எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போனோமே, நம்மளும் அழிஞ்சு போயிருப்போம், மொழியும் அழிஞ்சு போயிருப்போம். ஸோ இன்றைக்கி திருப்பி தமிழை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு தமிழர் வந்துட்டாப்புல. இனி அடுத்து 15-20 வருஷத்துக்கு அவரை டச் பண்ண எவனும் கிடையாது. முடிஞ்சிச்சு, திராவிட கட்சிகள் முடிஞ்சிச்சு, மதவாத சக்திகள் உள்ளே நுழைய முடியாது. இவர் தான் அவர் போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் இந்த தமிழ்நாடை வந்து ஓரளவுக்கு சிங்கப்பூர் துபாய் மாதிரி பார்த்துட்டோம்னா ஹாப்பி. இன்றைக்கி நடந்த விஷயத்தில் அந்த 200 யூனிட் ஃப்ரீயாக தாரேன்னு சொன்னது மின்சாரம், அதை வந்து ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க டிஎம்கேக்காரவங்க. அப்படின்னா 500 யூனிட் பாய்ச்சா அவங்களுக்கு தான், அப்போ அது இல்லாமல் நாங்கள் 100 யூனிட் டிஎம்கே கவர்மெண்ட்டே கொடுத்தோம், இப்போ இது ஆட்களை ஏமாத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விம்பத்தை கிளப்பிட்டு வராங்க டிஎம்கேவில். அது என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதாவது இப்போ நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலுமே டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு குறை சொல்ல தான் வருவாங்க, அதில் இருக்க நிறைகளை பார்க்க மாட்டாங்க. இப்போ 500 யூனிட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட்டு ஃப்ரீ அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். இப்போ அந்த 500 யூனிட்டுன்றது வந்து யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்து அது வரும். இந்த 500 யூனிட்டுக்கு மேலே தாண்டிச்சுனாவே அவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், அவங்க வீட்டில் ஒரு ஏசி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க, போடுவாங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா 500 யூனிட்டுக்கு மேலே போகிறதுக்கு 100 யூனிட் மட்டும்தான் கட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் 100 யூனிட் தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த ப்ரைஸிங் இருக்குது பாருங்கள், 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, 500 யூனிட்லேருந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ரூபாயோ 8 ரூபாய் அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிட் ப்ரைஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ப்ரைஸில் பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊரில் வில்லேஜில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஏசிலாம் கிடையாது, ஒரு ஃபேன் இருக்கும், ஃப்ரிட்ஜு வச்சுருப்பாங்க, பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு 100 யூனிட்டு இல்லை 150 யூனிட் வரும்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் யூஸ் பண்ணுறோம். மிஞ்சி போனால் ஒரு 300, வெயில் காலத்தில் ஒரு 300 யூனிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு 200 யூனிட் ஆல்ரெடி ஃப்ரீ தானே, அப்போ நான் 100 யூனிட் தானே காசு கட்ட போகிறேன். இப்போ 100 யூனிட் அந்த கேட்டகரிக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 ரூபா என்னமோ சம்திங் தான் அந்த ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கரண்ட்டுக்கான பில்லிங் தொகை, அதாவது 100 to 200 யூனிட் யூஸ் பண்ணுறாங்களே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா 35 காசுலேருந்து 3 ரூபா 50 காசு ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுது. அதே 200லேருந்து 400 யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 ரூபா 70 காசுலேருந்து 4 ரூபா 80 காசு சார்ஜ் பண்ணுறாங்க. 400 to 500 யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா 6 ரூபா 30 காசு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு யூனிட்டுக்கு நான் சொல்கிறது. இதே 500க்கு மேலே போச்சுன்னா 8 ரூபா 40 காசு. ஸோ அப்போ இந்த ப்ரைஸை ஏன் வச்சுருக்காங்க? அப்போ அந்த கேட்டகரி மக்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது. அப்போ அந்த 500 யூனிட் யூஸ் பண்ணுற மக்களுக்கு வந்து 100 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 ரூபா 35 காசுனா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 235 ரூபா பில்லுன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த 235 ரூபா உங்களுக்கு மிச்சம். 2 மாதத்துக்கு 300 யூனிட்டுக்குள்ளே தான் வருதுன்னா, இல்லை 500 யூனிட்டுக்குள்ளே தான் வருதுன்னா, அப்போயே அவங்களுக்கு அது ஃப்ரீ. அப்போ அவங்களுக்கு அது ஒரு சேவிங் தானே. அந்த மாதிரி தான் வந்து பார்க்கணுமே ஒழிய, இவங்க சொல்கிறாங்க இவங்க ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்கள ட்ரோல் பண்ணுதுன்னா அவங்க எதிர்க்கட்சி. இப்போ வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக மட்டும்தான் எப்பயுமே இருக்க முடியும், அதனால் அவங்க ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் மக்களுக்கு இதில் பலன் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மின்சாரத்துறையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊழல்னால் அவ்வளோ பெரிய ஊழல் வச்சுருக்காங்க டேஞ்சட் கோலை. இப்போ அதெல்லாம் வந்து எடுத்து அதை சரி பண்ணால் இதை விட இன்னும் பெட்டராக கூட கொடுக்க முடியும். பட் இது ஸ்டார்டிங் ஃபேஸில் இங்கே சொன்ன மாதிரி 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது எந்தெந்த துறையில் வந்து அதிகமான வருமானம் இருக்குதோ அதை எடுத்து மற்ற துறைகளில் யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரோலை பற்றினா நம்ம பெருசாக கவலைப்படுறதில்ல. ஒரு மாதிரி சிஎம் ஆகிட்டார்,
ஓகே. ஆனால் இந்த 4ஆம் தேதியிலேருந்து இந்த 10ஆம் தேதி வரையும் இவங்க கொடுத்த அலட்டல்கள், எத்தனை ட்ராமா, எத்தனை தேனம் கவர்னரை மீட் பண்ணுறதுக்கு வந்து வாரது திரும்பி போகிறது, எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது இது வந்து திக் நிமிடங்கள். அதாவது படத்தில் வந்து கிளைமேக்ஸில் என்ன ஆக போகுதுன்ற சீட் எட்ஜில் உட்காந்துருப்போம்ல, அப்படி ஒரு சீன் தான் வந்து இந்த லாஸ்ட்டு 5 டேஸாக வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷனை கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டு 108 சீட்டு மெஜாரிட்டி கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆஸ் பர் த கவர்னர் ரூல் அந்த மெஜாரிட்டி சீட்டாக இருக்கவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்தை கொடுத்து அதுக்குள்ளே உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். அந்த மெஜாரிட்டி கூட இவர் சொல்கிற கணக்கில் 118லாம் கணக்கு கிடையாது. அன்னைக்கு அந்த சட்டசபையில் எத்தனை பேர் அப்பியர் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மெஜாரிட்டி வரும். அந்த சட்டசபையில் அன்றைக்கி 10 பேர் வராமல் கூட போயிடலாம், இல்லை 10 பேர் ரிசைன் கூட பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் ஆகலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த நம்பர் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மெஜாரிட்டிக்கு நம்ம 118க்கு போகணும்னு அவசியம் கிடையாது. 108லேருந்து காங்கிரஸோடு சேரும்போது 115 வந்து 13 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த கட்சிகள் தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. இதில் ரொம்ப டிலே ஆனதுக்கு வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டாக. பட் இதில் ஒரு விஷயம் நமக்கு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலுமே அது வந்து நமக்கு அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு சரியான ஆட்சியை தர முடியும்னு மக்களை வந்து ஏமாற்றி, நான் அவனுக்கு எதிரி அவன் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு 50 வருஷமாக மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்தவங்கள புதுசாக ஒருத்தர் வந்தோடனே 2 பேர் சேர்ந்து அவரை வந்து தோக்கடித்து, நீங்கள் யார் யூபிஎஸ் நீங்கள் வந்து சிஎம்மாக இருங்க, அவர் தான் ஸ்டாலின் தான் தோற்று போயிட்டார் அவர் இடையில, ஸோ உதய் வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மக்களை எப்படி ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். அப்போ இத்தனை வருட காலமாக இவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது நீ ஆட்சி பண்ணும்போது உன்னால் எவ்வளோ கொள்ளையடிக்க முடிஞ்சோ கொள்ளையடிச்சிக்க, நான் 1-2 விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஆட்சி பண்ணும்போது நான் கொள்ளையடிச்சிக்கிறேன், நீனும் 1-2 விஷயத்தை மட்டும் சொல்லணும். ஆனால் நம்மளை தவிர்த்து வேறு யாரும் வந்துடக்கூடாது. இப்போ அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் டாக் வந்து மீடியாவில் ஸ்டார்ட் ஆகும்போது இதை வந்து பல பேர் நம்பலை. ஆனால் சிபிஎம்மோட லீடர் செயலாளர் பேபி வந்து போட்டு அடைக்கிறாரு. நாங்கள் உட்காந்து ஆன்லைனில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து திமுக எம்.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லி எங்களை சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. நாங்கள் அதனால தான் இமீடியட்டாக அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் வெளில வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ போட்டு கொடுத்தோன்னா இவங்க முகத்தரை வந்து இப்போ கிழிஞ்சு போயிருக்கு. மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு அவங்க கட்சி தொண்டர்களே இன்றைக்கி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இபிஎஸும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்துட்டா கூட காசுக்கு பணத்துக்காக சேர்ந்துக்க போகிறீங்க, முன்னாடி பார்க்கும்போது சிரிச்சுட்டு போயிடுவீங்க, வசதி ஆகிப்போட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே அடிமட்டத்தில் ஒருத்தன் உங்களுக்காக அவனுக்காக சண்டை போட்டுட்ருக்கானே, அப்போ அவனை நீங்கள் மொத்தமாக ஏமாத்துகிற மாதிரி இல்லை. உங்கள் இத்தனை பேரை நம்பி இப்போ நமக்கு வந்து ஒரு 37% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 73 சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸோடு இருந்தப்போ. அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு 53 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு எகென்ஸ்டாக இருக்காரு அப்படின்னு. திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருக்காக? அதிமுகவுக்கு அகென்ஸ்டாக திமுக இருக்குது. அதாவது பாசிச அரசு பிஜேபி வரவே கூடாது அப்படின்றதுல கான்செப்டில் திமுக இருக்கிறனால சிறுபான்மையினருக்கும் திமுக வந்து பாதுகாவலாக இருக்குதுன்னு காமிச்சிக்கிட்டனால இந்திய முஸ்லீம் லீக்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து எல்லாம் திமுக கூட ஜாயின் பண்ணி இருக்கிறனால உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாங்க. அப்போ இந்த சீட் கொடுத்த மக்களையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஏமாத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் என்ன வேணால் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஸோ அப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியர்களுடைய முகத்தை வந்து அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டினது யாருன்னா தளபதி வருகைக்கு அப்புறம் தான். தளபதி வருகைக்கு அப்புறம் தானேங்க பாலிடிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு எல்லாருமே அதில் தானேங்க மூழ்கி கிடந்தோம். முன்னாடி வந்து படம் யார் படம் வருது, எந்த ஹீரோ படம் வருது, இவங்க படமா அவங்க படமாக சண்டை போட்டுட்டு இருந்தது போய் இன்றைக்கி அரசியல் இன்றைக்கி என்ன நடக்குது, நீங்கள் என்ன இப்போ நீங்கள் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமேலும் பாருங்கள் இந்த பாலிடிக்ஸை வந்து பசங்க வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா டெய்லியும் அவர்களுடைய ஒரு செயலையும் கண்டிப்பாக டிவியில் லைவாக போட ஆரம்பிப்பாங்க. அந்த லைவ் என்னென்னு பார்ப்பாங்க, இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஏது செஞ்சுருக்காரு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வர கிரிட்டிசிசத்தை இவங்க திருப்பி ஆப்போஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு தலைவர் என்ன செய்கிறான்றதை ஃபாலோ பண்ணணும். விச் மீன்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் அ லெசன். ஒரு பாடமாக வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூலில் இல்லாமல்
நிஜ களத்தில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தளபதி. இத்தனை இளைஞர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லாத எங்களை மாதிரி ஆட்களையும் உள்ளே கொண்டு வந்து வேறு லெவல் புரட்சிங்க. இது வேறு லெவல் புரட்சி. ஆயுதம் இல்லை, வன்முறை இல்லை, போராட்டம் இல்லை, ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் புரட்சி பண்ணியிருக்காருங்க. நீங்கள் இந்த 5 நாள் இதே திமுகவோ அதிமுக இந்த நிலமை இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆளுநர் கூப்பிடாம வேணுக்குனே போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டு இருந்துச்சுங்க, மிகப்பெரிய வன்முறை போராட்டம் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில். பஸ் எரிச்சிருப்பாங்க, ஆட்டோ எரிச்சிருப்பாங்க, கடையை உடைச்சிருப்பாங்க, பந்த் நடந்திருக்கும். நம்ம பசங்க ஏதாவது பண்ணாங்களா? பிகாஸ் வி ஆர் ஆல் எஜுகேட்டட். இவங்க சொல்கிற மாதிரி நம்ம தற்கொலைகள் கிடையாது, அவங்க தான் தற்கொலைகள். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படித்ததுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கலன்ற ஆதங்கத்திலையும், படித்ததுக்கான ஒரு வாழ்க்கை நமக்கு இங்கே இல்லை, வாழ்வாதாரம் இங்கே இல்லைன்றனாலையும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் யார் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் வந்தார். அத்தனைத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. அப்போ தலைவரை அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்ம உள்வாங்கிக்கிட்டு அவருடைய ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வன்முறை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். இதுதாங்க மிகப்பெரிய புரட்சி. இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்க பெரிய ப்ராப்ளம் தான் திமுகவையும் பகைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதிமுகவையும் பகைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் இப்போ இந்த கவர்மெண்ட்டை எங்களுக்கு ஒழுங்கான முறையில் செஞ்சுட்டு போக விடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் தருவாங்கன்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அரசியலில் இறங்கிட்டாவே ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவங்க நலத்திட்டங்களை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சுட்டா கடைசியில் அவங்கள அடுத்த வாட்டி ஆட்சியில் உட்கார வைக்க மாட்டாங்களே மக்கள். அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள செய்ய விட மாட்டாங்க. அவங்க என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் ஒரு குறையை சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் ஒரு இக்கன்னா ஒரு ஆவண்ணாவை போட்டு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டிக்கு ஆரம்பித்தாங்களே இந்த மாதிரி. ஸோ மேட்ரு இங்கே என்னென்னா, பட் ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ திட்டங்கள் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா, போன வாட்டி திமுகவில் கொடுத்த மாதிரி 560 அறிக்கையெல்லாம் கொடுக்கல, அதிமுகவில் கொடுக்குற மாதிரி 400-500லாம் கொடுக்கல. மிஞ்சி போனால் ஒரு 20-30 கொடுத்துருப்பாரு. அந்த 20-30ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னவா பண்ண போகிறேன், அதாவது ஒவ்வொரு செக்டாருக்கு அவர் கொடுத்துருந்தார். இளைஞர்களுக்கு என்ன, முதியோர்களுக்கு என்ன, அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன, நெசவு தொழிலாளர்களுக்கு என்ன, காவல்துறைக்கு என்ன, மருத்துவத்துறைக்கு என்ன அப்படின்றத இந்த செக்டார் பேஸ் பண்ணி அவர் கொடுத்துருக்கார். இதில் இலவசங்களாக பார்க்கப்படுகிற இந்த 2500 மாதம், அப்புறம் தங்கம் கல்யாணத்துக்கு 1 பவுன் அது கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமேசீருன்னு சொல்லிட்டு அந்த பிறந்த குழந்தைக்கு பண்ணுறது, 6 சிலிண்டர் சொன்னார். ஸோ இதெல்லாம் தான் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுடைய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கும். இதெல்லாம் எப்படி பஸ்ஸு இலவச பஸ், பெண்களுக்கு ஃபுல்லாக இலவச பஸ் கொடுக்குறது அப்படி. அப்போ இதெல்லாம் தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். இதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறார்? இதை கொடுக்கல அப்படின்னா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க பெருசாக சீக்கிரமாக. அதுக்கு தான் தளபதி என்ன பண்ணிட்டாரு, வெள்ளை அறிக்கை விட்றாரு ஃபஸ்ட்டு. எப்பா நீங்கள் வா, முதல்ல இந்தா நீ என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன்னு எனக்கு தெரியும், இந்தா முதல்ல நான் காமிச்சிடுறேன். மக்கள்கிட்டையும் அவகாசம் கேட்டார். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் எல்லாம் செய்யணும், அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டார். மக்களுக்கும் தெரியும், சரி வந்தவொடனே எதுவும் டக்குன்னு நடக்காது, ஏன்னா இதெல்லாம் காசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி போய் சேர வேண்டியவங்களுக்கு தான் சேரணும். சும்மா எல்லாட்டையும் இப்போ ஆடி காரில் போகிறவனுக்கு 2500 கொடுத்துட்டு ஆடு மேய்க்கிறவனுக்கு 2500 கொடுத்தா சரியாக வருமா? வராதில்ல. அப்போ இங்கே நம்ம அதை பார்க்கணும். அந்த வரைவு அந்த கேட்டகரியை எனக்கு தெரிஞ்சு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, கேஸ்ட் சர்வே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தலைவர் முன்னாடி சொல்லியிருக்கார் அவருடைய அறிக்கையில். நான் வந்தால் கேஸ்ட் சர்வே செய்வோம் அப்படின்னு. அந்த கேஸ்ட் சர்வே எடுத்து முடித்ததுக்கப்புறமா அதற்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கணிப்பு, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இல்லை இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு பேஸில் அப்படி தான் 1000 ரூபா ஊக்கத்தொகைலாம் திமுக அரசில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அதே கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ரேஷன் கார்டு நியாயமாக இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் வசதியாக இருக்குன்ட்டு அதே கார்டு இருக்குது, வசதி இல்லாண்டி அதே கார்டு இருக்குது. அவனுக்கு அதே 1000 ரூபா கிடைக்குது, இவனுக்கு 1000 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. சில ஃபேமிலிலாம் குடிசையில் இருப்பாங்க, அவங்களுக்கு காசே கிடச்சிருக்காது. நல்லா வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு காசு போயிட்டுருக்கும் அக்கௌண்ட்டில். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2500 காசு கொடுக்குற இந்த மேட்ரு இருக்குது பார்த்தீங்களா, இதை ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி மக்களுக்கான எந்த மக்களுக்கு போய் சேரணுமோ அந்த மக்களுக்கு கொடுக்கணும் கரெக்டாக. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த
கேஸ்ட் சர்வேன்னு சொல்கிறத விட பொருளாதார சர்வே எடுக்கணும். பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க யார், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அது எந்த கேஸ்ட்டாக வேணால் இருக்கட்டும். நான் தப்பாக சொல்லிட்டேன், கேஸ்ட் சர்வேன்னு சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், நடுத்தரம், மேம்பட்டவர்கள். ஸோ பின்தங்கியவர்கள் யார், அவங்களுக்கு ஆண்டு வருமானம் என்ன, அவங்களுக்கு எத்தனை பேர் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி உமன்ஸுக்கு வந்து இந்த காசு போய் சேரணும். அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். சரியான ஒரு ஆட்சி ஒன்று கொடுத்தாக்க, ஒரு நல்ல ஆட்சி ஒன்று அமைஞ்சிட்டாக்க 2031 எதிர்கட்சி ஒன்றே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். என்ன சொல்கிற வரீங்க? எதிர்கட்சின்னு ஒன்று ஆல்ரெடி இல்லை. இப்பயே எதிர்கட்சின்னு 2 கட்சி சேர்ந்தாதான் எதிர்கட்சியே. ஆல்ரெடி அதிமுக அங்கே உடஞ்சி போச்சு. அங்கே சிவி சண்முகம். நான் சொல்ல வர்றது, இப்போ ஒரு 12 தொகுதிக்காக போயிட்டு பிரச்சாரம் செஞ்சார். 12 இடத்துல பிரச்சாரம் செஞ்சுருப்பார் வேணும்டாக்க. யார் தலைவர்? அவ்வளோதான் பண்ணியிருப்பார். அவ்வளோ இடத்துல பிரச்சாரம் செஞ்சு 108 சீட் கிடச்சி. ஆமாம். அப்போ இந்த சரியான வேலை திட்டமெல்லாம் செஞ்சுட்டு அவர் சிஎம்மாக இருக்க போக்குள்ள நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு 234 தொகுதியிலையும் போயிட்டு அவர் ஓட் கேட்பார். அதாவது இப்பயே அவர் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க. எல்லா மீடியாலையும் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மீடியா எல்லாமே வாடகை வாய்கள், 200 ரூபா காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க. 108 சீட்டு வந்தவருக்கு அந்த 12 சீட்டை ஜெயிக்க முடியலன்னா என்ன ரீசன்? ஒன்றுமே இல்லை, இவங்க பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. உண்மையான ஓட்டு போடுற அன்னைக்கு எத்தனை மக்கள் ஓட்டு போட முடியாமல் ரிட்டர்ன் வந்தாங்க. எல்லா இடத்துலையுமே பெரிய அப்படியே 10,000, 20,000, 30,000 டிஃப்ரென்ஸில் வந்து இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸு. ஏங்க இது ரெக்கார்டில் நீங்கள் எழுதுனுங்க. முதல் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் போட்டி போடுது, 233 இடத்துலையும் டெபாசிட் வாங்கியிருக்குங்க. ஜெயிக்கிறாங்க. 108 இடத்துல ஜெயிச்சாங்க, மீதி இடத்துல ஜெயிக்கல, பரவாயில்ல. ஆனால் 233 இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன? அவங்க வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ்னால் அந்த ஃபஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் ஒரு 1000, 2000. ஏங்க பெரிய கருப்பன் ஒரு ஓட்டில் தோற்றுருக்காருங்க. சரித்திரத்தில் இது இருக்கா? ஒரு ஓட்டில் பெரிய கருப்பன் தோற்று போயிருக்காரு. இது எங்கேயாவது இருக்கா? ஒரு கரண்ட் சிட்டிங் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியில் தோற்று போகிறாரு. ஸோ இட்ஸ் அ மிராக்கிள்ங்க. இட்ஸ் அ மிராக்கிள். அதாவது இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆளுங்க கட்சிகள் தெரிஞ்சிருச்சு. இந்த வாட்டி ரொம்ப ஆர்வமாக மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வர்றாங்க. இந்தியாவிலே பல மாநிலங்கள்லேருந்து ஓட்டு போட வந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஓட்டு போட வந்த மக்கள் ஊர் பக்கத்து போயிட்டாங்கன்னா ஓட்டை கண்டிப்பாக விஜய் தான் போடுவாங்கன்னு தெரியும். அதனால் திட்டமிட்டு அன்றைக்கி நான் ராத்திரி ஃபுல்லாக பேருந்து எங்கேயுமே இயங்கலை. சென்னையில் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்திலேருந்து, அதே மாதிரி ஈரோடாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா மெயின் பிரான்ச்சஸில் இருந்துமே போக வேண்டிய பேருந்துகள் சரியாக இயங்கலை. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா, இந்த கன்னியாகுமரி அந்த பார்டர், தூத்துக்குடி, இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து மெட்ராஸ் டு எண்டு. அப்போ இவங்க அந்த எண்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு பாதி பேர் போகலை. போனவங்க வந்து அந்த டயத்துக்கு போய் சேர முடியல. அதே மாதிரி அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தின் பேரில் 6 மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, 6 மணிக்கு முன்னாடி உள்ளே வர்றவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. ஆனால் நிறைய பேர் 5 மணி, 5:15, 5:30 போகும்போதெல்லாம் அங்கே கேட்டை பூட்டிட்டு உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா அப்போ அவங்கள்ட்ட ஆட்சி, அவங்கள்ட்ட அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு பண்ணுவாங்க அதை. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசனே இப்போ இந்த மெஜாரிட்டி வராததுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு இவர் இப்போ 5 வருஷம் கழித்து இவர் தொகுதியாக போகவே வேண்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் சொன்ன விஷயங்களை செஞ்சு விட்டு முடித்தாவே போதும். இவர் தொகுதியாக போய் ஓட்டு கேட்கணும், என்னப்பா மக்களை மீட் பண்ணுறதுக்கு வேணால் போகலாம் அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குமே ஒழிய, இவர் கேட்டு தான் ஓட்டு போடுவாங்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக விழும். இப்போ நன்றி தெரிவிக்கிறதுக்கு தளபதி எப்போ போவார்? இப்போ மக்களை சந்தித்து கட்டாயம் நன்றி தெரிவிக்க வேணும் இல்லையா? அதாவது இப்போ அவருடைய ஷெட்யூல் நமக்கு தெரியாது, அவர் எப்போ போக போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு. இப்போ இன்றைக்கி சிஎம் ஆகிருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து எம்எல்ஏ எல்லாம் பதவி இருக்கிறாங்க. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு நாளை கழித்து ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு அந்த இதை முடிப்பாங்க, அந்த மெஜாரிட்டியை காமிக்க சொல்லி கவர்னர் சொல்லியிருக்காரு 13ஆம் தேதிக்கு முன்னாடி. ஸோ அதனால் அதை காமிச்சிருவாங்க. காமிச்சு முடித்ததுக்கப்புறமா ஆல்ரெடி தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெரம்பூரில் வந்து மாதம் நான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி எல்லா ஊருக்கும் நான் வந்து சிஎம் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக அதற்கான ஒரு அட்டவணை ரெடி பண்ணுவாங்க. முதல்ல இங்கே கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு செட்டப்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு
ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறமா கூட மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த 1 or 2 months அப்படின்றது வந்து நிர்வாகத்தை முதல்ல வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். எம்எல்ஏக்களுக்கு வந்து அவங்களுக்கான பதவியை கொடுத்துட்டு அவங்களுக்கான வேலையை வந்து என்னென்னு அலாட் பண்ணி கொடுக்கணும். அமைச்சர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கான வேலை அலாட் பண்ண சொல்லணும். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சிஎம் வந்து ஓகே எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம மக்களை பார்க்குற டைம் அப்படின்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் இனி அவர் எங்கே வேணால் போகலாங்க, எப்போ வேணால் போகலாம். இப்போ இப்படி கூட பிரித்து பாருங்களேன், மக்களை பார்க்க போகிறாருல, எல்லாருக்கும் நிர்வாகத்தை பிரித்து கொடுத்துட்டு திடீர்னு விசிட்டு போனால் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆஸ் அ சிஎம்மாக அவர் திடீர்னு விசிட் போகணும், இது சொல்லக்கூடாது இங்கே தான் வராங்க. அப்போ அந்த மாதிரி போய் சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவார். ஏன்னா நிறையா ஊருக்கு அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி போக முடியல, விடலை. அப்போ இனி போவார். இனி எங்கே போனாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. யார் தடுக்க முடியும் அவரை? எஸ்ஓபி போட்டாங்க. இனி அவர் தாங்க எஸ்ஓபி போடணும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கூட்டம் வரதே இல்லை, நீங்களே கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க. அதனால் அது போட்டு அவசியம் கிடையாது. நம்ம அவங்க கிடையாதுங்க. நம்ம வந்து அரசியல்னால் மக்களுக்கானது, மக்களுக்கான சேவை, மக்களுடைய பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்குறது, இதுதான் அரசியல் அப்படின்ற அந்த விஷயத்தை, அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்க ஒரு தலைவர். அவ்வளோதான், நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து என்னதான் ஒரு சைடு அவர் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேனாக இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் வந்து ஏதாவது அராஜகம் பண்ணுறது, அந்த அழிச்சாட்டியம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அதை நான் என்னோடய சேனலில் சிஎம்க்கு தெரிகிற மாதிரி போடுவேன். இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா நல்லதும் கெட்டதும் வந்து நம்ம செய்கிறத பொறுத்து அவருக்கு போகும். அப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் அங்கே போகணும் அவருக்கு. ஸோ அதனால் வந்து என்னுடைய பார்வை இனி அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவர் இவ்வளோ நாள் அவர் வந்து சிஎம் ஆக்கிறதுக்காக போராடணும், இவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இனி இவங்கள்ட்ட பெருசாக சண்டை போடுறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. அவர் என்ன செய்கிறாருன்றதை மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கறது, அதோடைய விஷயத்தை தெளிவுபடுத்துறது, அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு ஆசை. இன்னும் நிறையா வேறு விஷயங்கள் இன்னும் நம்ம கேதர் பண்ணி நிறையா டிஸ்கஷன் பண்ணோம். வேர்ல்டு பாலிடிக்ஸை பற்றி பேசணும். வேர்ல்டு பாலிடிக்ஸ் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அந்த பாலிடிக்ஸை வந்து பாலிடிக்ஸ்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மற்ற நாடுகள்லாம் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பேசணும்னு ஆசை. பட் பார்ப்போம், அதுக்கு அடுத்து லெவல் கொஞ்சம் மாறும்போது அதெல்லாம் நடக்கும் நான் நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி தளபதியோட ஸ்பீச்சில் ஒரு இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு வந்துட்டு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போகல, எப்படி இருந்துச்சு அந்த இது? இப்போ எனக்கெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. இப்போ ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்தப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வீடியோ போடலை. கரூர் சம்பவத்துக்கு அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வீடியோ போட்ட எல்லாருமே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதனால் வீடியோ போடுறதுக்கு வந்து பயங்கரமாக எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே உட்காந்துருக்கனால தைரியமாக அடித்து விட்டோம் வீடியோ. அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து நம்மளால் கொஞ்சம் ஓப்பனாக போல்டாக பேச முடிஞ்சிச்சு. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நபர்கள்கிட்ட எனக்கு கான்டாக்ட் இருக்குது. நம்ம ஆனால் நினச்சப்பெல்லாம் அவங்கள்ட்டலாம் பேசலாம் முடியாது. ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணு, இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை அவங்க சொல்லக்கூடாது. ஸோ அவங்க எப்போ அதை பார்க்குறாங்களோ அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் இப்படி எப்படி சொல்கிறது, அப்போ நம்மளை தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் வந்து தலைவருக்காக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற அப்போ தெரியும் போது, அப்போ நம்மளையும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோலாம் தலைவர் பார்த்துருக்காருன்னு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். பார்த்துருக்காரா இல்லைன்னு தெரில, மேபி பார்த்துருப்பாரு. ஸோ பார்த்துருந்தாருன்னா அதை விட வேறு என்ன கொடுக்கணும் வேணும். ஒரே ஒரு வாட்டி அவர் மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது கூடிய சீக்கிரம் நடந்துச்சுன்னா நடக்கும், ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி அஃப்கோர்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லும்போது எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ உட்காந்து முகம் தெரியாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் முகத்தை காமிச்சு சண்டை போட்டேன். உள்ளுக்குள்ளே அப்பப்போ பயம் இருக்கும், தோக்க மட்டும் அடிச்சிடாதீங்கண்ணா, இந்த தீய சக்தி திருப்பி வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவன் கைவிடல, ஜெயிக்க ஸ்டாப்பில். சரி, அப்போ உங்களோட இவ்வளோ நேரம் டைமை தந்து எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு, அதுவும் இந்த சந்தோஷமான டைமில் நன்றி. என்ன சொல்ல வாரீங்க கடைசியாக மக்களுக்கு என்ன சொல்கிறது? நான் சந்தோஷமாக இருங்க, நல்லா இருப்போம் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே வந்து
ஒரு தடைகள் வரும். அந்த தடைகளை எப்படி நம்ம படிக்கலாம் மாற்றிக்கிறது அப்படின்றத தலைவர் வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த தைரியத்தோடு எல்லாரும் இருங்க. அதே மாதிரி நல்ல அரசியலை வந்து கற்றுக்குங்க. நல்ல அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி தலைவர் வந்து எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தலைவராகவே இருந்தாலும் கண்மூடித்தனமாக நம்பாமல் அவர் என்ன செய்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலுக்கான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் மேலும் மேலும் இந்த அரசியல் வந்து மேம்படும், மக்களுக்கான அரசியலாக மாறும். ஏன்னா நம்ம பணம் தான் அது, நமக்கு திருப்பி கரெக்டாக வரணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்படிப்பட்ட தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அது நம்மளோட கடமை. நம்ம அதை செஞ்சுருக்கோம். 2026 யாரும் சாதிக்க முடியாத, செய்ய முடியாத ஒரு சாதனையை மக்களாகிய நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ இது கண்டினியூ ஆகணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு பொறுப்போடு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறது, நன்றி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும். தளபதி சொல்கிற மாதிரி நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நல்ல ஒரு ஆட்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது. மக்களே, நீங்கள் தர சப்போர்ட் எல்லாத்துக்கும் மிச்சம் நன்றி. ஆனால் எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.